சாப்பிட்டு போகணும், அரைகுறையாக போயிடக்கூடாது. விநாயகப் பெருமானின் ஆசி பெற்ற மகன். பாண்டிச்சேரியா சொந்த ஊர்? எந்த ஊர்? பாண்டி தானா? அது காலில் வந்துட்டோம். என்ன ஊர்? கொடிமரம் இருக்கிற கோயில் உங்கள் ஊரில் இருக்கா? என்ன கோயில் அது? காலில் வந்துட்டு வரலாம். நீ தான். நான் அடையாளத்தை பார்த்தேன். யார் அது? ஓகே. இன்னொரு தரம் கால் விடணும், மனசு அகப்படலை. கொடுத்து வைத்தவண்ணா. நீ மட்டும் ஒரு கேள்வி ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். 9 மாத கால அவகாசம். இந்தா பணம் கிடைக்கும். ஒரு நண்பனுடைய உதவியால் ஒரு லோன் கிடைக்கும். வெற்றி அடையலாம். சந்தோஷமாக இருப்பான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஆமாம், அப்படியா? ஹைதராபாத். பாண்டிச்சேரி அடுத்து கூப்பிடலாம். ஹைதராபாத். ஹைதராபாத் பக்தர் வாங்க. இப்போ முடியாது, பிறகு கொடுக்க. அந்த டைம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் காலிக்கட்டு. ஹைதராபாத் வரலாம். காலையில் வந்துட்டு வரலாம். வாவ். என்னடா வேணும் தம்பி? பக்கத்தில் அபிகாம். இது யாருவேன்? அம்மா எங்கே இருக்க? அவங்க அம்மா கையை கொண்டா. இப்படி சேர மாட்டுக்கு. சேர எவ்வளோ குடிப்பா? கொஞ்சம் குடி. எவ்வளோ நாள் ஆச்சு? ஆயிடுது. உடல்நிலை நரம்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா? நல்ல பையன், கெட்டிக்காரன்டா. கண்ணை மூடு. உன் முன்னாடி என்னென்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வா. போன கட் பண்ணா. 10 மாதம் சுமக்கவில்லை செல்லையா. டபுள் முன்னாடி போய் கூப்பிட்டியா? என்ன சொன்னா? இப்போ அவளை வர வைக்கணும், அவ்வளோதானே? சரி, கொஞ்சம் கண்ணை விட. அவளை நான் பார்த்து கேட்குறேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். கண்ணை முடிக்கா. சரி, கால் வந்துட்டு வா. சிரிக்கக்கூடாது, அடக்கமாக நிற்கணும். வரலாம்ப்பா. மனிதனுக்கு நட்பு மிக தவறானது. நட்பு தவறானது. தீ நட்பு, கூடா நட்பு, நன்னட்பு. நட்பில் 3 விதம் இருக்குது. கூடா நட்பு என்ன செய்யும்? கேடாகி முடியும். புரியுதா? தேவையில்லாதவருடைய நட்பில் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு குடும்பத்தை விட்டு அப்பாற்பட்ட மனமாக மாற்றி வச்சுக்கிட்டா உன் மனைவி. இப்போ இந்த பக்கம் வரணும்னா அந்த நட்புக்குரியவர்கள் சொல்லி ஆணையிட்டால்தான் நான் வருவேன் என்ற ஒரு பிடிவாதமான உணர்வு, எண்ணம். அதே மாதிரி நீ உங்ககிட்ட இருந்து நான் எந்த மகிழ்ச்சியும் அடையலை, நீ எனக்கு ஒரு தகுதியான புருஷன் கிடையாது என்பது அவளுடைய வாக்கு. அவள் மனநிலைகளை மாற்ற முடியுமான்னு பார்த்தேன். இந்த பிள்ளைக்காக மாற்றித்தாரேன். வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா. பாத்தியா என்னங்களாம் நடக்குன்னு? வா. இந்தாப்பா, மனம் மாறி வந்து விடுவாள். செம்மையாக வர வைக்கிறேன். என்னை பார்த்துட்டு போ. வாடாங்க. ஆமாம் ஆமாம்.
கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை. வரட்டும் வரட்டும், மெல்ல வாங்க மெல்ல வாங்க. கர்மசாமி ஐயா, என் மகன் மனத்தை பக்குவப்படுத்தி தரணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. வாடா தம்பி, வாடா வாடா தம்பி, வாடா. யாரெல்லாம் வந்திய? பையன் யார் பையன்? உன் பையனா? எழுப்பியல அவன் வர சொல்லுங்க. உன் பேர் என்ன? முகுந்தன். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. நீங்களாம் அங்கே தள்ளி போங்க, வா பக்கத்தில். உன் பேர் என்ன பேருடா? உங்கள் அப்பா பேர்? திருராம். உங்கள் அம்மா பேர்? உங்கள் தாத்தா பேர்? உங்கள் பாட்டி பேர்? அப்படியா? என்ன படிக்கிற? பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேம்பியா? சரி, பக்தர் கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருங்க. கால் விழுந்து கும்பிட்டு வா. வரலாம், வந்து உட்காருங்கப்பா. மனம் குலையாமல் உட்காருங்க எல்லாரும். ஐம்புலன்களில் ஒரு புலன் அவனுக்கு சரியாக இயங்கலை. ஃபோன் எதுவும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஐம்புலனில் ஒன்று வந்து இயங்கலை. அதனால் இவனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உள்ள மனநிலைகள் இருக்கும். ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவையில்லை. தெரபிகள் மூலமாக இவன் சரியாயிருவான். தெய்வ சக்தியால் இவன் அம்சம் மாறிடும். இவனுக்கு இருக்க இருக்க வளர்ச்சிகள் கூடும். இவனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். புரியுதா? அதனால் வீண் பாயம் தேவையில்லை. கால் வந்துட்டு வரலாம். இன்னும் அதே குடிக்கலையா? ஆமாம், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு. அரை மணி நேரம் கழிச்சு வரட்டும். அரை மணி நேரம் கழிச்சு வரட்டும். பொறுமையாக இருந்தால் நான் பேசுவேன், நீங்கள் பேச வேண்டாம். முன்ஜென்ம பாவ காரணத்தினால் உங்களுடைய வம்சத்தில் 3 பேர்களுக்கு இந்த நிலை இருக்கணும். ஆனால் இப்போ 2 பேர்களுக்கு இருக்குது. ஒன் வழியில் இன்னொருத்தர் வீட்லேயும் இதே நிலைமை இருக்கும். புரியுதா? ஆனால் இந்த பாவ நிவாரணத்துக்கு புண்ணிய தீர்த்தம் ஆடி வர வேண்டும். ராமேஸ்வரம், திருநள்ளாறு, பாவநாசம் 3 இடங்களும் மூழ்கி என்னை வந்து பார்க்க இவனை தெளிவுடையவனாகவும் உற்சாக உடையவனாகவும் வளர்ச்சி அடைய வைப்பேன். கால் ஒன்று வரலாம். வேறு என்னப்பா வேணும்? தொழிலை பற்றி உனக்கு என்னடா பிரச்சனை? அதை நான் வாங்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ. இந்தா, நல்லா இருக்கலாம். எல்லாம் நல்லாகும். தொடர்ந்து 3 முறை என்னை பார்க்க வாங்க, ஜெயிச்சிடலாம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் சொத்து சொந்தமான மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? மதுரையில் எந்த இடம்? கூடலழகர் பெருமாள் கோயில் போகுமா? கால் ஒன்று வரலாம். சாமியை கும்பிடுத்த எந்த ஊருத்த? சரி சரி. ஒன்றா வந்துட சொந்தக்காரங்களா? ஒன்றா வந்தவங்களுக்கெல்லாம் கிடையாது.
அது யாரும் சொன்னாங்களா? இல்லை. உனக்கு எந்த ஊருடா? என்னப்பா சொத்து? கொஞ்சம் காலில் விழுந்துட்டு வாங்க. ஒரு வார்த்தையும் பேசக்கூடாதும்மா. காலில் விழுந்துட்டு வா. உன் பேர் என்ன பேருடா? இது யாருடா? அப்படியே காலில் விழுந்துட்டு வாங்க. பொய்யான சில பேர்கள் இருந்தென்ன லாபம். உன் கட்டுமனைகளை போய் பார்த்தேன். உன் வீட்டுக்காரர் இருக்கிற காலத்தில் உன் மகன் நிறைய செலவழித்தவனு சொல்லி பொய் கணக்கு எழுதி வச்சுருக்கான். யார்? ஒன்னை. அதுக்கெல்லாம் ஈடு வேணும். அதுக்கு ஈடு என்னது? சொத்து. அதனால் எனக்கு நான் செலவழித்த பணத்தை தந்துரு, கையெழுத்து போடுதேன். இல்லைன்னா உங்களுக்கு அந்த சொத்தை நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, வில்லங்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு இருக்க ஆள் பிறத்தால் யாரையாவது ஏதாவது செஞ்சு போடுவேண்டா. சரியா தப்பா? சொன்னாலும் சொன்னால காலில் வந்துட்டுவான். கொக்கி போட்டு பேசுதான் பே பாப்பா. அவனை நம்ம எப்படி பேசுதான்? கொக்கி போட்டு பேசுதான். ஆனால் அவன் அப்படி செலவழிக்கவும் இல்லை. உங்கள் அப்பன் அப்படி ஒரு கடன் வச்சதும் இல்லை. உங்கள் அப்பா அப்படி ஒரு கடன் வச்சதும் கிடையாது. இவன் அப்படி செலவழித்ததும் கிடையாது. ஆனால் உனக்கு கிடைச்ச பொண்டாட்டி உத்தமி, அவனுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அறிவாளி. என்னடா அவனு சொல்ல மாட்டேங்க. பணம் சம்பாதி உனக்கு புருஷனுக்கு ரூட்டு சொல்லி கொடுக்கா. இவா சொல்லிக் கொடுப்பாளா? இவா பயந்தாங்கொல்லி. சரியா? என்ன செய்ய முடியும்? இப்போ உனக்கு அவனை கையெழுத்து போட வைக்கணும். நேர்மையான வழியில் அந்த சொத்து பங்கிடப்படணும். அவ்வளோதானே? வாரேன், கால் வந்துட்டு வா. சரி பகவானே, நீங்கள் அறிகுறி காட்டுறீங்களே, என்ன விஷயம்? அப்படியா? சரி. பக்கத்தில் வரலாம். 3 மாதம் 90 நாட்கள் வரை அமைதியாக இருங்க. அந்த விஷயத்தை முடித்து அவனே பொண்ணம்போல பேசி கையெழுத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுதேன். நீ கொஞ்சம் பணம் கொடுத்துடலாம்னு நினைக்கிறியா? 10 லட்சம் கொடுக்கலாம் நினைக்க, 5 லட்சம் கொடுக்கணும் நினைக்கியா? அவன் தான் ஒரு குற்றம். உங்களுக்கு கடனே அடைக்கலையே, நீங்கள் 5 லட்சமாவது கொடுக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, சற்று பொறுமையாக இருங்க. வெற்றி ஆக்கி தரேன். பக்கத்தில் வா. எட்டி இருந்தால் நடக்காது. வா, வெற்றியாகும். வாடா தம்பி. அந்த சொத்து உனக்கு நான் உரிமையாக்கி தரேன், குழப்பெல்லாமல் ஆக்கி தரேன். இப்போ அந்த சொத்து பேரில் வாக்கு மூலத்தில் வேறு ஆள்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கான் அவன். புரியுதா? அதை நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அவன் மீட்டுவான். உங்களுக்கு வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்த நல்லா இருங்க. என்ன இருக்குது? கண்ணமுடு. அது கரைஞ்சிரும்ப்பா, பெரிய விஷயம் இல்லை. அடுத்து பேச, இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லையா? அடுத்து பேச. கர்மசாமிக்கு என் பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மன அமைதி குறைவாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை சீர்படுத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. யாருடைய வாழ்க்கை? கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? என்ன அமைதி குறைவப்போ? கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு? பொண்ணுக்கு. கால் வந்துட்டு வரலாம். நெல்லுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்குப்பா? மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க. நீ என்ன வழக்கு உங்களுக்கு? அங்கே நில்லுங்க. என்ன வழக்குண்ணே? உட்காருங்க, அங்கே நின்றுக்காங்க. நீங்கள் என்ன வழக்கு?
சரி, எது சம்மந்தமாக போட்டிருக்காங்க? இருங்க, நான் கூப்பிட்றேன். நீ காலில் வந்துட்டு வா தம்பி. பாய், இவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்காம இவனை விடக்கூடாதா? மதுரையில் எந்த இடம் தம்பி? உட்கார். ஆமாம், உன் வீட்டுக்கு முனியாண்டி சாமி வரார, என்ன விஷயம்? அங்கே வச்சு கும்பிடுறியா? வீட்டில் வச்சு அவருக்கு எதுவும் வேண்டுதலை பண்ணியிருக்கியா? கிடாய் வெட்டணுமா? என்னைக்கு வெட்டுவே? வெட்டிடுவேன். கால் வந்துட்டு ஆசத்திடுவோம்ப்பா. பார்த்தியா, நல்ல சாமி. சாமி பேரை சொல்லி கறி வச்சு திங்க வேண்டியதானப்பா. இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் அப்பப்போ நடந்து கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கை தொடருமா தொடராதா என்ற ஒரு கேள்விக்குறியும், அவசியமில்லாத பஞ்சாயத்து பேச்சுவார்த்தைகள் நடந்து அவமானமான வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கு. அதனால் இந்த பிள்ளை மேலே குற்றம் இருக்கான்னு கேட்டேன். குற்றம் இல்லை, அவங்க மீது தான் குற்றம். அதனால் அவங்கள சமாதானமாக்கி உன் பிள்ளைய வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு. சாதகத்தில் கொஞ்சம் சனி பகவான் சரியில்லை, கிரகமும் ஒரு காரணம். அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் மாந்திரிக சொந்தமான குறைகள் நடந்திருக்கு. அதனால் இந்த வீட்டில் இப்போ மன அமைதி குறைவும், உடல்நிலை குறைவும், வாழ்க்கையில் பிரச்சனையும் நடக்கும். இதெல்லாம் தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். இந்தா, வெற்றி அடைந்து வருவாய். இந்தா மகனே, வருங்க. சந்தோஷமாக இருப்பா. ஒரு கேள்வி கேட்டுக்கா. குழந்தை வர வேணும், என்னை வந்து பார்க்க சொல், ஆனந்தமாக தரேன். பௌர்ணமியிலேருந்து ஜனனமாகும், வெற்றி அடையலாம். கர்மசாமிக்கு லஞ்ச ஒழிப்பு தரை வழக்கு சம்பந்தமாக, அதுதானே நீங்கள் லஞ்சம் எதில் இருந்தீங்க? கால் வந்துட்டு வரலாம். புகார் நோட்டீஸை படித்து பார்த்தேன். சுமார் 11 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து நீதிமன்றத்தின் வாயிலாக ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் எட்டிடுது. ஆனாலும் ஓயாத அதையே பிடிச்சி குழப்பி ஒரு முடிவு கிடைக்கணும். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? ஒரு பிள்ளைக்கு வேலை இந்த வருஷம் கிடைக்கி, பௌர்ணமிக்கு வந்து பார், அடுத்து எல்லாம் வெற்றியாக நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும். ஜெயிச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன டிபார்ட்மெண்ட்? சரி சார், நர்சிங்கா டீச்சரா? நர்சிங்கில் பிரின்ஸ்பலாக இருந்தாங்க. பிரின்ஸ்பலாக இருக்குங்க. ஓகே, அது கால் விட்டோம். அந்த யூடியூப்பை ஆஃப் பண்ணுப்பா. வாங்க, நீங்கள் அங்கே விழும்போது அதை தானே நினச்சி